ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரகு த ஸ்டோரி டெல்லர். தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அடிக்கடி சில டேர்ம்ஸ் ட்ரெண்ட் ஆகும். ஆனால் பெர்மனண்ட்டாக இருக்கிறது ரொம்ப சில டேர்ம்ஸ் தான். சங்கி, யூபி, அந்த மாதிரி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பெர்மனண்ட்டாக இருக்க போகிற மாதிரி ஒரு டேர்ம் ரீசெண்டாக சிக்கியிருக்கு. இந்த வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு கூகுளில் பார்க்கலாம். தற்குறி மீனிங் இன் தமிழ். தற்குறி என்ற சொல்லுக்கு நேரடி பொருள் எழுத படிக்க தெரியாதவர் என்பதாகும். அப்படியே கீழே வந்தோம்னா, இந்த வார்த்தை வேண்டுமென்றே பொறுப்பற்ற அல்லது முட்டாள் என்று பொருள்படும் வகையில் பயன்படுத்தப்படுகிறது. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வேர்டு ஏன் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு. ஆமாங்க, ஏர்போர்ட்ல அவரை வரவேற்கிறங்கிற பேர்ல எல்லா பொருளையும் சேதம் பண்றது, அவர் போற வேன்ல ஏறி குதிக்கிறது, மரத்துக்கு மரம் தாவறது, ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறி நின்று கையை காட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா அந்த கூட்டத்தை தற்குறின்னு சொல்லாம வேற என்னங்க சொல்றது? வெயிட் 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 ருக்கோ ஜரா சபர் கரோ. எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்தது. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தற்கொலைங்களே இருந்தது கிடையாதா அப்படின்னு யோசிச்சேன். எனக்கு தெரிஞ்சது கையளவு, தெரியாதது உலகளவு. இந்த வேர்டை பத்தி யோசிச்சோன்னே என் மைண்டுக்கு வந்த சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்றேன். அது எந்த தனம் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 1967 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் பெருந்தலைவர் காமராஜரை ஓட்டு போடாம தோக்கடிச்சாங்களே அந்த வாக்காளர்களோட பேர் என்ன? காமராஜரை தோக்கடிச்ச அதே கட்சி கூட ஃபியூச்சர்ல காங்கிரஸ் கூட்டணி வச்சாங்க. அதுக்கு பேர் என்ன? அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு அதே மக்கள் திருப்பி வாக்களிச்சாங்களே, அவங்களுக்கு பேர் என்ன? அழகா இருக்காரு, நல்லா தகத்தகன் மின்றாரு, கத்தி சண்டையெல்லாம் போடுறாரு, ஏழைங்களெல்லாம் காப்பாத்துறாரு, செமையா பஞ்ச் டைலாக் கூட எல்லாம் பாட்டு பாடுறாரு, இவர் கண்டிப்பா நல்லவராக தான் இருப்பாருன்னு சொல்லி முதல் முறையா தமிழ்நாட்டில் ஒரு நடிகரை சிஎம் ஆக்குனாங்களே, அவங்களுக்கு பேர் என்ன? இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரொம்ப சில ஆட்சி தான் மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நல்ல நல்ல நலத்திட்டங்களோட இருந்திருக்கு. அப்படி ஒரு டேர்ம் தான் 96 to 2001. அந்த மாதிரி ஒரு நல்லாட்சி கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஆப்போசிட் லீடர் மேலே கேஸ் இருந்தும், அந்த கேஸ்னால அவங்களால போட்டியே போட முடியாத ஒரு நிலைமை இருந்தும், ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடாம அந்த டேர்ம்ல எதிர்கட்சியா கூட இல்லாத ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாங்களே, அவங்களுக்கு பேர் என்ன? ஊருக்கே சோறு போட்டு எல்லாருக்கும் சொல்லாம அள்ளி அள்ளி கொடுத்து சினிமாவில் மட்டுமே நடிக்க தெரிஞ்ச ஒரு ஆளை மீம்ஸ் போட்டு மீடியாவை ஏவி விட்டு அவரோட பொலிட்டிக்கல் கரியர், பர்சனல் க்ரோத் இது ரெண்டுத்தையுமே முடக்கி அவரை கம்ப்ளீட்டா ஷேட்டர் பண்ணாங்களே, அந்த கட்சிக்காரங்க. காசு 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 பணம் படப்புலமே நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? அந்த கட்சிக்கு திருப்பியும் ஓட்டு போட்டோமே, நம்மெல்லாம் யாரு? அரசியல் எண்ணமே இல்லாத ஒரு நடிகர் படத்துக்காக பேசின ஒரு பஞ்ச் டைலாக நம்பி அவர் இப்ப வந்துருவாரு, அப்ப வந்துருவாரு, அப்படி இப்படின்னு அவருக்காக வெயிட் பண்ணி ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் வரேன்னு சொன்னதை நம்பி ஒரு 2 வருஷம் மாடு மாதிரி உழைச்சு பூத் கமிட்டி ஆரம்பிச்சு வெள்ள நிவாரணம் பண்ணி அந்த திட்டம் இந்த திட்டம்னு ரசிகர்கள்லாம் சேர்ந்து பண்ணாங்களே ஒரு கூட்டம், அரசியலுக்கு வருவது உறுதி. அந்த கூட்டத்துக்கு பேர் என்ன? எவாபரேஷனை கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லி ஒரு 10 தெர்மாக்கோலோட பீச்சுக்கு போய் தமிழ்நாட்டோட பேரை எல்லா பக்கமும் ஸ்மாஷ் பண்ணாங்களே, அந்த கூட்டத்துக்கு பேர் என்ன? வினோத் பாபு அப்படின்னு ஒரு மாற்றுத்திறனாளி, ராமநாதபுரத்தை சேர்ந்தவர், நாச்சியப்பம் பாத்திர கடையில போய் ஒரு பெரிய கப்பு வாங்கிட்டு வந்து, நான் தான் இந்தியன் வீல் சேர் கிரிக்கெட்டோட கேப்டனு, ரீசெண்டா லண்டன்ல போய் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல ஜெயிச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்திருக்கேன், இப்படிலாம் பேசி ஏரியாவில் பயங்கரமா கெத்து விட்டு சுத்திட்டு இருந்திருக்காரு. அவரோட ஐடியாவே களவாணி படத்துல வர மாதிரி, நான் கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்கேன், எனக்கு ஒரு 5-10 வேணும்னு சொல்லி ஏரியாக்குள்ள ஆட்டையை போடுறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்காரு. ஆனா நம்ம தொகுதியில் ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் சாம்பியன் இருக்காரு, அவரை கண்டிப்பா நம்ம போய் பாராட்டணும் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு அமைச்சர் ராஜகண்ணப்பன் போய் பயங்கரமா அப்ரிஷியேட்லாம் பண்ணி, சூப்பர்ப்பா, உன்னை நான் சிஎம்ஏ பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த விதமான பேக்ரவுண்ட் செக்கும் பண்ணாம எதையுமே கவனிக்காம அவர் அப்படியே சிஎம் கிட்ட கூட்டிட்டு போயிட்டாரு. சரி, அமைச்சர் தான் பேக்ரவுண்ட் செக் பண்ணாம அப்பாவே இருந்திருக்காருன்னா, செக்ரட்டேரியட்ல ஒரு சிஎம் பார்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளவு புரோட்டோகால்ஸ் இருக்கணும், அந்த எந்த புரோட்டோகாலையும் ஃபாலோ பண்ணாம எதை பத்தியும் கவலைப்படாம சிஎம் வேற மீட் பண்ணியிருக்காங்க. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, அந்த டைம்ல ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் போய் பார்த்திருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், சிஎம் சாரை பார்க்கும்போது ஒரு கப்பு, உதயநிதி ஸ்டாலின் சாரை பார்க்கும்போது வேற ஒரு கப்பு. எப்படி? கடைசியில உண்மை வெளியே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருக்கு பாஸ்போர்ட்டே இல்லையா. ஒரு சிஎம்ஓ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கோ 1008 வேலை இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்ரவுண்ட் செக் பண்றதுக்குலாம் அவங்களுக்கு டைம் இருக்காது. ஆனா அவங்களோட டீம்ல இருக்கிறவங்க, உளவுத்துறையில இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்கிற இத்தனை பேருக்கும் என்ன பேரு? தெருநாய் கடிக்கெல்லாம் பெருசா ரியாக்ட் பண்ணாதீங்க, அதுவும் நம்மள மாதிரி ஒரு ஜீவராசி தான் சொல்லி கார்ல போயிட்டு கார்ல வர ஒரு கும்பல் பேசிட்டே இருக்கே, அந்த கும்பலுக்கு பேர் என்ன? வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், ஆடு மாடு மேய்க்கிறத கவர்மெண்ட் ஜாபா மாத்திடுவேன் நான் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு ஒரு தலைவர் சொல்றாரு. அதுக்கு கீழே இருந்து நிறைய பேர் கைத்தட்டினாங்களே, அந்த கைத்தட்டினவங்களுக்கு பேர் என்ன?
2016 to 2021 டேர்ம் அப்போ நிறைய திடீர் போராளிகள் தமிழ்நாட்டில் பார்க்க முடிஞ்சது. அதுலேயும் ஒரு மிகப்பெரிய போராளி இப்போ நாம தான் மிச்சர் சாப்பிட்டு இருக்கோம்னு சொன்னாரே, அந்த போராளிகள்லாம் எங்க போயிட்டாங்கன்னு கேட்கறதுக்கு நமக்கு டைம் இல்லைல்ல. நம்ம பேர் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட எல்லா கட்சிகளை விட திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கிறதுலே பெஸ்ட். அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோட நோக்கம் வேற எந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போதும் இருந்ததில்லை. சனாதன எதிர்ப்பு, அனைவரும் சமம், சமூக நீதி. போன எலெக்ஷனுக்கு முன்னாடி என் ஃபேமிலியிலேருந்து இனிமேல் யாருமே பாலிடிக்ஸுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னவரோட பையன் இன்னைக்கு தமிழ்நாடோட துணை முதலமைச்சர். இந்த குடும்பத்தில் பிறந்தேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு இளைஞரணி செயலாளராக பதவி கிடைக்கும், எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், கொஞ்ச நாளில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பதவி கிடைக்கும், அதுக்கப்புறம் நேராக டெபுட்டி சிஎம் பதவி கிடைக்கும். கட்சி இப்படி இருக்கிற நிலைமையில இந்த கட்சியில் இன்னும் சமூக நீதி மிச்சம் இருக்கு, இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாதான் எனக்கு சமூக நீதி கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இன்னும் இந்த கட்சியை நம்பிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு பேர் என்ன? டிமானிட்டைசேஷன் அறிவிச்சப்போ இது ஒரு மிகப்பெரிய புரட்சி, நியூ இந்தியா இஸ் பார்ன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டேவே போட்டாங்களே அந்த செலிபிரிட்டிஸ். ஒரு 30 நாள் கழிச்சு அது எவ்வளோ பெரிய டிசாஸ்டராக முடிஞ்சுது 80% ஆஃப் த பீப்புளுக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் நான் போட்ட ட்வீட்டை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு எத்தனை பேர் சொன்னாங்க? அப்படி சொல்லாதவங்களில் எத்தனை பேர்கிட்ட நாம கொஸ்டின் பண்ணியிருக்கோம்? அந்த சின்ன கொஸ்டினை கூட கேட்க முடியாத நமக்கு என்ன பேர்? நீட்டை ஒழிக்கிறதுக்கு உண்டான சீக்ரெட் எங்கிட்ட மட்டும்தான் இருக்குது, அதனால எங்கள் கட்சிக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும்னு சொன்னதை நம்பி ஓட்டு போட்டு ஏமாந்ததுக்கப்புறம் நம்ம யாராவது போய் நீட்டை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்களே ஏன் இன்னும் ஒழிக்கலன்னு கேட்டிருக்கோமா? இதுக்கு என்ன பேர்? சில திமுக காரங்க, சீமான் கட்சிக்காரங்கெல்லாம் விஜயை டீக்ரேட் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக அஜித் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்திருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அஜித் மேலெல்லாம் பாசம் கிடையாது, விஜய் மேல காண்டு. விஜயை டார்கெட் பண்ணியாவது தற்கொலைன்னு தான் சொல்றாங்க. ஆனா அஜித் மட்டும் அரசியலுக்கு வந்திருந்தா நீ வந்தேறி, நீ தமிழனே கிடையாது, போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அஜித்தை ஒருத்தர் பாராட்டி பேசிட்டாருங்கிறதுக்காக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய ஷேர் பண்றதை நான் பார்க்குறேன். அதனால டியர் தல ஃபேன்ஸ், டோன்ட் எவர் ஃபால் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். சரி, இப்போ தற்கொலைன்னு சொல்றதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லாதவங்களா இந்த விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. மரத்துக்கு மரம் தாவறதும் டிரான்ஸ்ஃபார்மர்ல போய் நிக்கிறதும் கண்டிப்பா தற்கொலைத்தனம் தான். தாவேகா தலைவர் விஜய் அறிக்கை மட்டும் விடாம சாஃப்ட் ஆர்டர்ஸா கொடுக்காம ஸ்ட்ரிக்டா என் கட்சியில இருக்கிறவன், என்ன மதிக்கிறவன், என்ன அண்ணான்னு கூப்பிடுறவன் யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொன்னீங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு தலைவனா விஜய் அவரோட ரசிகர்களை என்னைக்குமே எம்ப்ரைஸ் தான் பண்ணியிருக்காரு. ஆனா சில நேரங்கள்ல ஸ்ட்ரிக்டா இருக்கிறதும் தலைவனோட குவாலிட்டி தான். ஆக மொத்தம் தடுக்கி விழுந்தா தற்குறிகளா தென்படுற தமிழ்நாட்டுல ஒரு கூட்டத்தை மட்டும் தற்குறின்னு இனிமே சொல்லாதீங்க, நம்ம எல்லாரும் தற்குறிங்க தான். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லா தற்குறிஸ்க்கும் ஒன்று சொல்றேன், இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா தற்குறிக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இல்ல இதை விட பெட்டரா அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Raghu the storyteller. வரட்டாமாமே.